ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நமக்கு இன்றைக்கி இந்திய கடலோர பாதுகாப்பு துறையிலேருந்து தாங்க நமக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ வாங்க இதற்கான சேல்ரி, ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். மேலும் இது போன்ற அப்டேட்களுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகலாம். ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 29 வரையும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தாங்க. ஸோ என்ன போஸ்ட் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர். இதுக்கு ஒரு வேக்கன்சிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல உங்களுக்கு 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரையும் நீங்கள் 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்டி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றும் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ஜின் டிரைவர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்சிக்கு ஒரு வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு கோர்ஸில் இன்ஜின் டிரைவராக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்கர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்கர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிப் ஹெல்ப்பர் ஆர் போட் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு மொத்தம் 2 வேக்கன்சிஸ், யூஆருக்கு ஒரு வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்சி ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட போட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆருக்கு ஒரு வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்னு வேக்கன்சிஸாக ஸ்பிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிரைவிங்கில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் ஏதோ ஒரு சின்ன மைனர் ஃபால்ட் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ரிப்பேர் பண்ணுற தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மைனர் ஃபால்ட்டுனா மட்டும்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை நீங்கள் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸை யூஆருக்கு மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அடுத்தது பியூன் ப்ளஸ் கெஸ்டனர் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கெஸ்டனர் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைல் பிரிண்டிங் ஆர் ஃபோட்டோ காப்பி மிஷின் ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பியூனுக்குமே வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. யூஆருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேக்கன்சிஸ். அதில் பியூனுக்கு 2 வேக்கன்சிஸ், ஒரு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டனர் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இடபிள்யூசிக்கு ஒரு வேக்கன்சிஸ், அது வந்து பியூனுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ் அட்டெண்டண்டாக அவங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை நீங்கள் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெல்டர். இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இது எல்லாம் ஓகே. எனக்கு இது எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அவங்களுக்கு டிசம்பர் 29 நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடணும். அதாவது டிசம்பர் 29 அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. வேலிட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அது கூட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டினா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரை நீங்கள் 29/12/2025 படி தான் உங்கள் ஏஜை வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் வந்து ஃபில் பண்ணுற அப்ளிகேஷனை த கமாண்டர், கோஸ்ட் கார்ட் ரீஜியன் ஈஸ்ட், நியர் நெய்ப்பர் பிரிட்ஜ், ஃபோர்ட் எஸ்டி ஜார்ஜ் பிஓ, சென்னை 6,09,000 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவோம். நீங்கள் அனுப்பிச்சுடுற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டானு பார்த்துட்டு
நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணணுன்ட்டு அதை வந்து ஜெராக்ஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கொரியர் பண்ணும்போது மேலே வந்து கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து லெட்டரில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் எழுதிங்க. ரைட் சைடில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க. உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டரில் கேட்டிருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில். அடுத்தது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இன் கிறிஸ்டியன் எரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டு, அடுத்தது மந்த்து, அடுத்தது இயரு அண்டு போட்டு உங்களோட ஏஜ், இன்றைக்கான ஏஜ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து போட்டுங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, வித் பின்கோடோட கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அடுத்தது நேஷ்னாலிட்டி இந்தியன் எழுதிக்குங்க. அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தீங்கன்னா எஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோன் வந்து போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து டிக் போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எஸ்ன்னு போட்டுருங்க, இல்லைனா நோன் வந்து போட்டுருங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர், அடுத்து உங்கள் இமெயில் ஐடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது போஸ்டிங் நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. டிக்ளரேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் தம்ப்நெயில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லெஃப்ட் சைடு விரலில் வந்து நீங்கள் வந்து கைரேகை வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்கள் பிளேஸு, உங்கள் டேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுருங்க. சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுருங்க. நீங்கள் என்ன தான் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணாலும் உங்கள் சிக்னேச்சர் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சிக்னேச்சர் போலனா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.